ஷில்பா ஷில்பா சௌமிமா சௌமிமா என்னங்க நீங்களா? எப்பங்க வந்தீங்க? ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. வாரேன் போறேன்னு. எப்பா வாங்கப்பா வாங்க. வாட் a சர்ப்ரைஸ். என்னப்பா வீட்டுக்கு வந்துட்டீங்க? மகள் பெரிய தொழிலதிபர் ஆயிட்டாங்கறதுனால எங்க கூட இருக்கலாம்னு நினைச்சு வந்துட்டீங்களோ? என்னது தொழிலதிபர்? அது எப்போ? போங்கப்பா விளையாடாதங்க. உங்களுக்கு தெரியாத தெரிஞ்சுதானே அந்த வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்க. நான் ஒன்னும் அங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வரல. திரும்ப அங்கதான் வேலைக்கு போகணும். எப்பா நான் கூட அங்க வேலையை விட்டுட்டு நான் சம்பாதிக்கிறதுனால இங்கே இருந்துடலாம் நினைச்சிட்டு வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். மகள் பெரிய தொழிலதிபர் ஆயிட்டா, அதனால கடனெல்லாம் அடைச்சிருவான்னு உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு போல. அதனால தான் வந்துட்டேன்னு நினைச்சேன்ப்பா. சாமிமா, நீ சம்பாதிக்கிறது நம்ம ரெண்டு பேருக்குமே பத்தல. இதுல உங்க அப்பாவும் வந்து இங்கே இருந்துகிட்டா எப்படி பத்தும்? அவியலுக்கு எப்படிமா சோறு போட? ஷோ நீ இருக்கியே, என் மானத்தை வாங்குறதுக்கு நீ மட்டுமே போதும். நம்ம அப்ப எங்க போவாங்க? நம்ம சோறு போடாம அவியலுக்கு யார் சோறு போடுவா? இல்லம்மா, நீ சம்பாதிக்கிறது நம்மளுக்கு மட்டும் தானே பத்துது. உங்க அப்பாவும் இங்கே இருந்தா சோத்துக்கு கூட சிங்கிதாமா அடிக்கணும். உங்க அப்பா இன்னைக்கு கிளம்புறதுதான் நல்லது. ஏற்கனவே உங்க அக்காவும் அத்தானும் வேற வந்திருக்காவம்மா. செலவு ஓவர் ஆயிட்டே போகுது. ஏம்மா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அப்பாவே வரவே மாட்டேன்னு சொன்னவியே வந்திருக்காவே. நீ என்னடானே எப்ப பார்த்தாலும் சோறு குழம்புன்னு அதுலயே இரு. எப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேம்மா. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்பா. நான் இப்ப பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ல. சௌமி, அந்த தம்பி ஆபீஸ்ல வேலை செய்யறதுன்னு சொல்லிதானே நீ கடன் வாங்கினா? இப்ப என்னடானா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. என்ன இதெல்லாம்? அந்த தம்பி என்ன நினைக்கும்? எப்பா நான் பிசினஸ் பண்ணி எப்படியாவது கடனை அடைச்சிருவேன். அவரே வெறும் 12,000 தான் தாராரு. அதுல 10,000 பிடிச்சிருவாரு. 2,000 வச்சு நாங்க என்ன செய்ய? வேற இடத்துல வேலைக்கு போனா கூட கூடுதலா கூட சம்பளம் கிடைக்கும். அவர் ஆபீஸ்க்கு போய் ₹1 பிரயோஜனமே இல்ல. அதனால அந்த 10,000 மாசம் மாசம் கடனை நான் எப்படியாவது கொடுத்துருவேன்ப்பா. இங்க பாருமா, இனி அதை நான் பாத்துக்கிட்டேன். மாப்பிள்ளையும் கொஞ்சம் உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காவே. அதனால கடன் எல்லாம் நாங்க பாத்துக்கிட்டியம்மா. நீ அதை நினைச்சுலாம் கஷ்டப்பட வேண்டாம். எப்பா ரியலி? ஆமாமா, நாங்க பாத்துக்கிட்டியோம். சரி பாப்பா, மாணிக்கண்ணன்ட்ட சொல்லிருங்க. இல்லனா மாசம் மாசம் 10,000 கேப்பாருன்னா என்ன பண்றது? அந்த தம்பிகிட்ட தானம்மா நான் பேசிக்கிறேன். ஆனா நீ கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதிக்கணும். யார் கல்யாணத்துக்குப்பா? உன் கல்யாணத்துக்கு தாம்மா. என்னது எனக்கு கல்யாணமா? ஆமாம்மா, உங்க அக்காவும் மாமாவும் சொல்லலையா? நான் வரும்போதே சொல்லிதானே விட்டேன். அவிய சொல்லலையோ? ஆமா, எங்க அவியல? உள்ளதாங்க இருக்காவே. பிள்ளைக்கு எதுக்குங்க இப்ப அவசர அவசரமா கல்யாணம்னு பேசுறிய? இன்னும் மாப்பிள்ளை பார்க்கல, பூ வைக்கல, நிச்சயம் முடிக்கல. அதுக்குள்ள எப்படி கல்யாணம் நடக்கும்? மாப்பிள்ளலாம் பார்த்தாச்சு. என்னது மாப்பிள்ளை பார்த்தாச்சா? ஆமாம்மா, மாப்பிள்ளலாம் பார்த்தாச்சு. வேற யாரும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச பையன்தான். நான் முன்னாடி வேலை செஞ்சேன்ல, அங்க ஒருத்தர் எனக்கு ரொம்ப பழக்கம். அவிய மகனுக்கு தான் நீ கேட்டாவே. நானும் நல்ல குடும்பங்கிறதுனால ஒத்துக்கிட்டேன். நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரவ எல்லா விவரத்தையும் உங்க அக்காட்ட சொல்லிதானே விட்டேன். உன்கிட்ட சொல்லலையோ? என்கிட்ட யாருமே எதுவுமே சொல்லல. எதுக்காக நீ கேட்காம எனக்கு நீங்க மாப்பிள்ளை பாத்தீங்க? நான் உங்ககிட்ட கேட்கணும். இங்க பாருமா, பொம்பளை பிள்ளைகள் கேட்டுதான் அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கிடையாது. பெத்த தகப்பனுக்கு இது ஒரு கடமை. உன்னைய கட்டி கொடுத்துட்டா நாங்க பாட்டுக்கு நிம்மதியா இருப்போம். நான் அப்பவே மாப்பிள்ளை பார்த்து உன்னைய கட்டி வைக்கலாம்னு சொன்னேன். உங்க அம்மா தான் தடுத்துட்டா. இனியும் யார் பேச்சு நான் கேக்குறதா இல்ல. நல்ல பையன், நல்ல குடும்பம் வந்திருக்கு. போடியது போடுங்க, இப்ப போடலனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாவ. பொண்ணு கட்டி தந்தா போதுங்காவ. ஏங்க அப்படியா? எதுவுமே போட வேண்டாம்னுட்டு அவ்வளோ அப்ப கட்டி கொடுத்துருவோம் பிள்ளைய. எம்மா எதுக்குமா நீ இப்படி இருக்கா? சாமி எதுவுமே போட வேண்டாம் அம்மா. இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்பா சொல்ற மாப்பிள்ளையே கெட்டிக்கமா. எம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எப்பா எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாம். இங்க பாருமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமாமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்பா வாங்கப்பா. ருவாசிமா, உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சுன்னு அப்பயும் உன்னைய சொல்ல சொன்னேன்ல. நீ ஏன் இத்தனை நாளா சொல்லாம இருந்தா? எப்பா அதான் நீங்க வாரேன்னு சொன்னீங்களா, வந்த
சொல்லிக்கிடலாம் தானே சொல்லலப்பா. ஏக்கா முதல்ல சொல்லிருந்தா அப்பா வரவே வேண்டாம் சொல்லிருப்பேன். எதுக்கு இப்படி மறைச்சு வச்சிருந்தா? எனக்கு கல்யாணத்துல இப்ப இஷ்டம் இல்ல. சாமி அப்பா சொன்னாங்க ரொம்ப நல்ல பையனா. நீ வேண்டாம்லாம் சொல்லாத, கல்யாணம் பண்ணிக்க. என் புருஷன மாதிரியே நகைலாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரா. அந்த குடும்பம் வேற அப்பாவுக்கு தெரிஞ்ச குடும்பமா. பையனும் ரொம்ப நல்ல பையனா. கல்யாணம் வேண்டாம்லாம் சொல்லாத சாமி, நல்ல பையன் கல்யாணம் பண்ணிக்க. நாளைக்கு பார்த்துட்டு புடிச்சு போச்சுன்னா பூ வச்சிருவாவே. அப்படிதான் என்கிட்ட சொன்னாவே. சாமி இப்ப எதுக்குமா கல்யாணம் வேண்டாங்க? உங்க அம்மையை பாத்துக்கிட்டோம் அவ்வளவுதானே. உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு உங்க அம்மையை என் கூட கூட்டிட்டு போய் வச்சுக்கிடி. நானும் உங்க அம்மா உங்க அக்கா உங்க மாமா எல்லாரும் ஒரே வீட்டுல இருப்போம். அவளை நானே பாத்துக்கிட்டே போதுமா? அம்மா அது காரணம் யாரு? நீ உங்க அம்மையும் தானே. என்னம்மா செய்யல? உன் ஃப்ரெண்டுக்காக வீட்டை கொண்டு போய் அடமான வச்சா. பெத்த தகப்பேன்னு நீயும் சொல்லல, கட்டின புருஷன்னு இவ்வளவு என்கிட்ட சொல்லல. அந்த கோபத்துலதான் நான் அங்க போனேன். அங்க போய் மட்டும் நான் என்ன சும்மாயா இருந்தேன்? வேலை செஞ்சு வாங்கின கடனை தான் அடைச்சிட்டு இருக்கேன். இப்போ பெத்த தகப்பனா உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன். இதை விட நான் என்னம்மா செய்யணும்? உன்னை கட்டி கொடுத்த பிறகு நீ அதை பத்திலாம் கவலைப்படாட்டாமா. சாமி அதான் நான் இருக்கேல, நாமே பாத்துக்கிட்டே நானே என் புருஷனும் பாத்துக்கிடுவோம். இல்ல சாமி, நான் அம்மையை அங்க கூட்டிட்டு போய் வச்சு பாத்துக்கிடுவேன். இல்லம்மா சாமி, நான் அக்கா கூட போய் இருந்துக்கிட்டேன். சாமி அதான் உங்க அம்மையை சொல்லி எல்லாம் அங்க பேரியன்னு பரவண்ண. யார் பார்த்து பார்த்து கட்டினா? நீ உங்க அம்மையுமா? சாமி உங்க அம்மையை வந்து இருக்கேன்னு சொல்லிட்டா நீ மேல மேல அதை பத்தி பேசாத. சாமி அதை பத்தி கவலைப்படாத. வரதட்சணையா நாங்க இந்த வீட்டை உன் பேர்ல எழுதி வச்சிருக்கோம். நீ வாடகைக்கு விடுறியோ என்ன பண்றியோ நீ வச்சுக்க. இல்லனா உன் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல இருந்துக்க. இப்ப பாருமா, உனக்கு கல்யாணத்துக்குன்னு எங்களால எதுவுமே செய்ய முடியாது. எங்களால முடிஞ்சது இந்த வீட்டை தான் எழுதி வைக்க முடியும். அதுவும் இந்த வீடு இன்னும் கடன்ல தான் இருக்கு. மொத்த கடனையும் கட்டி முடிச்சுதான் உன் பேருக்கு எழுதியே தர முடியும். நாங்க எப்பயாவது உன்னை பாக்குறதுக்காக இங்க வந்தா வீட்டுல தங்க வச்சு எங்களுக்கு 2 நாள் சோறு போட மாட்டியா? இங்க பாருமா, நான் முடிவு பண்ணிட்டேன். உன்னைய நாளைக்கு பொண்ணு பார்க்க வாராவ. இதுக்கு மேல எதுவும் நீ ஏத்து பேசக்கூடாது. உள்ள போ. ஷில்பா ஊருக்குள்ள யார்கிட்டயா சொல்லணும்னா சொல்லிரு. இல்லம்மா, பாத்துட்டு பிடிச்சிருச்சுன்னா பூ வைக்கிறேன்னு சொல்லிருக்கா. பத்தி எப்படி சொல்லாம இருக்க முடியும்? நான் போய் தெரிஞ்ச வீட்டை மட்டும் சொல்லிட்டு வரேன். சரோஜாக்கா, சரோஜாக்கா வா. சில்பா வா. என்ன சில்பா தனியா வந்திருக்கா? எப்பவுமே உன் மாமா குடுமி தான் குடுமி ஆட்டிட்டு வருவா. இன்னைக்கு என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்கா? ஏக்கா இனி என் மாவ இந்த பக்கமே வர மாட்டாக்கா. ஏன் அவளை நாடு கடத்தியாச்சோ? இல்லக்கா, என் மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு. அப்படியா? மாப்பிள்ளை பார்த்தாச்சா? என்னக்கா நீங்க என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சுன்னா இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? சில்பா பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியுதுன்னா சந்தோஷம் தானே. உன் மவ மூத்தவளுக்கு நானே மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுல எனக்கு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. இவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்துடலான்னு பார்த்தா ஒன்னும் சிக்கல. ஆனா நீயே உன் வாங்கினால அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சில்பா.
வெளியூருக்கு கடத்திடுவாங்கல நினைச்சேன். ஏங்கா? அது ஒண்ணு சிலப்பா, எப்படியோ ஒண்ணு கடந்து போனா சரி. சரோஜாக்கா, நாளைக்கு மகள பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய வாரவக்கா. எதுக்கு பொண்ணுங்க எல்லாம் பாத்துக்கிட்டு டக்குனு ஒரு தாலி எடுத்து வந்து கட்டி கூட்டிட்டு போண்டியதானே? இல்லக்கா, பொண்ணு பார்த்து புடிச்சிச்சுனா பூ வைக்கேன்னு சொல்லியிருக்காவே. அதெல்லாம் எதுக்கு வந்து பார்த்து வச்சுக்கிட்டு நீயே சொத்தோல பூ வாங்கி இந்த குடிமையில சொறி விட வேண்டியதானே? இல்ல சரோஜாக்கா, என்னதான் இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. சரி சரி சரி, இந்த முறை நுறையெல்லாம் என்னதான் குடிமையா இருந்தாலும் செஞ்சுதான் அனுப்பணும். சரோஜாக்கா, மனசுல எதுவும் வச்சுக்கிடாதங்கக்கா, நாளைக்கு என் பிள்ளைய பொண்ணு பார்க்க வராவே. நீங்க எல்லாரும் வந்துருங்கக்கா. நான் வராமல பிள்ளை, முத ஆளா எத்தனை மணிக்கு சொல்லு, நான் வந்துடுறேன். உன் மவ குடிமையில பூ வைக்கனாலும் சரி, புண்ணாக்கு வைக்கனாலும் சரி, நான் முத ஆளா வந்து நிப்பேஞ்சிலுப்பா, கவலைப்படாத. ஏக்காது அவியலே வந்து வச்சுக்கிடுவாங்களாக்கா, நீங்க வந்தா மட்டும் போதும். அவிய வச்சுக்கிட்டா வச்சிருப்பா, உன் மவ ஏதோ தில்லுமுள்ளு பண்ணாம இருக்கணும்ல. நான் நாளைக்கு காலையில வந்துருவேன் சிலுப்பா. உன் மவளை கல்யாணம் முடிச்சு அங்க தள்ளி விடுற வரைக்கும் உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிடி. அந்த சலன் ஒளிஞ்சா போதும். என்னதுக்கா? உன் மகள் கல்யாணம் முடிச்சு போனா போதும். சரி சரோஜாக்கா, நான் என்ன அக்கம் பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் சொல்ல போறேன்க்கா. நான் சரி சொல்லுப்பா, சரி டக்கு டக்குன்னு சொல்லு போ. எப்பாடா இந்த குடுமி என்னைக்கு ஒளியோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். டக்கு பக்குனி அவியிலே ஒரு முடி கட்டிட்டாவல. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நாளைக்கு காலையில போய் பாப்போம் குடுமி எப்படி கும்மி அடிக்கானி. எதுக்கு நீ கல்யாணம் வேண்டாம்னு சொல்ற சாமி? என்னையும் உங்க மாமாவையும் பாத்தியா, நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரி தான் கல்யாணம் வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா இப்போ நாங்க கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இல்லையா? அதுவும் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் சந்தோஷமா தான் இருக்கும். நீயும் கல்யாணம் பண்ணிக்க சாமி, உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். என்ன பிரச்சனை சாமி? அன்னைக்கு ஏதோ ஒரு பையனை லவ் பண்றதா நீ அம்மையும் சொல்லிட்டு இருந்தீங்களே, அதுவா? காதெல்லாம் வேண்டாம் சாமியா, தூக்கி போட்டுரு. அப்பா பார்த்த மாப்பிள்ளையா நீ கல்யாணம் பண்ணிக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அட்வைஸ் பண்றதெல்லாம் ஈஸி, அனுபவிச்சாதான் தெரியும். பரவாட்டுக்கு
கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சிக்க. அப்பாவையும் அம்மாவையும் கஷ்டப்படுத்தாத சோமி. நீ படிச்ச பிள்ளை, இதுக்கு மேலே உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக புரிஞ்சுப்பேன்னு நான் நம்புகிறேன்.